எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நேற்றைக்கு திருச்சி மாநகரில் மகாத்மா காந்தி பெயரை தாங்கிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து ஒரு மாவட்டமாக ஒரு மண்டலமாக தொடர் பாத யாத்திரை போராட்டங்களை நடத்தி வருகிறோம். திருச்சியிலே நேற்று மிகப்பெரிய பேரணி நடந்தது. 3 வேளாண்மை திருத்த கருப்பு சட்டத்தை எப்படி நாடாளுமன்றத்தை மூடிக்கொண்டு இரவோடு இரவாக நிறைவேற்றி 13 மாதங்கள் போராட்டத்திற்கு பிறகு திரும்ப பெற்றார்களோ அதே போன்று இந்த போராட்டத்தின் மூலமாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்க நினைக்கும் மோடி அரசு திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறும் வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இந்த தேசம் முழுவதும் இந்த 100 நாள் வேலை செய்யும் ஏழை எளிய மக்களுக்காக போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் மூலமாக சில படிப்பினைகளை பாஜக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். எப்படி நீங்கள் 3 வேளாண்மை திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றீர்களோ அதே போன்று இந்த மகாத்மா காந்தி பெயரை தாங்கியுள்ள 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அன்னை சோனியா காந்தி எதற்காக கொண்டு வந்தாரோ அந்த திட்டம் எந்தவித மாற்றமும் இன்றி பழைய நடைமுறையில் அதை பின்பற்ற வேண்டும் என்று எங்கள் போராட்டங்கள் செய்து வருகிறோம். கண்டிப்பா 100% பங்கேற்கிறோம். அதுல நம்ம மாற்றுக்கிறது இருக்கு. அது எங்க அகில இந்திய தலைமை பேசிட்டு இருக்கு. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லா தேர்தலையும் பேச்சுவார்த்தை நடக்கும். எல்லா தேர்தலையும் முன்ன பின்ன இருக்கும். அது நான் நேற்றுக்கு சொன்ன பிறதான் மாண்புமிகு முதலமைச்சர் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அவர் பெரிய இதயம் படைத்தவர். எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பல திட்டங்களை இந்தியாவில் இல்லாததை உலகத்தில் இல்லாததை அது காலை உணவு திட்டமாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், புதுமை பெண்ணாகட்டும், எண்ணும் எழுத்துமாகட்டும், நான் முதல்வன் எப்படி ஒரு நோவல் ஐடியாஸ் கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் நினைக்கிறாரோ அதே போன்ற கூட்டணி கட்சிகளிடம் மிகவும் ஒரு தாயுள்ளத்தோடு நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அதெல்லாம் இன்னும் ஓரிரு தினங்கள் நியமிப்பார்கள். இன்னும் ஓரிரு நாங்க ரெடியா இருக்கோம், தயாரா இருக்கோம். ஓரிரு தினங்களை நியமிப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். நீடிக்குதே சார். இப்போ ஒரு மாணிக்கந்தாவூர் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. தளபதி இவங்க வடக்கு தொகுதியை கைப்பற்றுன்ற மாதிரி கருத்து மோதல் பெருசாவே இருக்கு. எல்லா மாவட்டங்களையும் கருத்து மோதல் இருக்கு. சீட்டு கம்மியா கைப்பற்றுறதுனா மாமன்னர்கள் ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னன், சேரன் இவர்கள் தான் கைப்பற்றுகிறார்கள் இந்த தேசத்தை, அந்த நாட்டை. கைப்பற்றுறதுக்குன்னா இருக்கு தோழமை உணர்வோடு கேட்கிறோம். கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கிறார். அவரு மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறாரு. கூட்டணி கட்சி கேட்டா கொடுக்க மாட்டாரா? அது பேசி தீர்த்து கொள்வார்கள். அதுல முரண்லாம் கிடையாது. எந்தவித கருத்து வேறுபாடும் எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை. விஜய் இளம் தலைவராக இருக்காரு. கூட்டணி கணக்குலாம் மாறும் சொல்லி யார் பெருமாள் காங்கிரஸ் கொஞ்சம் அவருடைய வேலையை மாவட்டத்தில் பார்க்கணும். கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் அகில இந்திய தலைமை பார்க்கணும். அதான் சொல்றேன். யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு அளவுகோல் வரம்பு முறை இருக்கு. கூட்டணியை பற்றி பேசுவதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். அவங்க தான் முடிவு பண்ணணும். எந்த சாமியும் முடிவு பண்ண முடியாது, எந்த ஆசாமியும் முடிவு பண்ண முடியாது. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவு பண்ணும். நீங்க இப்படி சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய முக்கிய எம்பிக்களா இருக்கட்டும், மதுரையில் இருக்கக்கூடிய எம்பியா இருக்கட்டும், அவங்க தொடர்ச்சியா கூட்டணி பத்தி நான் திருப்பி திருப்பி சொல்றேங்க. நீங்க எல்லாம் பத்திரிகையாளர், உங்களுக்கு எல்லாம் விவரம் தெரிஞ்சவர்கள். ஒரு அகில இந்திய தலைமை கூட்டணியை பற்றி பேசி முடிவெடுக்கும் சொன்ன பேரு நானே அதை பத்தி பேசுறது இல்லையே. மாநில தலைவராக இருக்கிற நானே பேசுறது இல்ல. இதுக்கு மேல யாராவது குறுக்கு சால் ஓட்ட நினைத்தால், முன்னும் புண்ணும் போக நினைத்தால் அது அகில இந்திய தலைமை பார்த்துக்கொள்ளும். ஒரு நிமிஷம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முழு மனதோடு இந்த தேர்தல் கூட்டணியை பற்றியும் பேச்சுவார்த்தை பற்றியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும்னு எல்லா அதிகாரத்தையும் அவங்க கிட்ட கொடுத்து நீங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்ப நாங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு
நான் வந்து இப்படி ஒரு கருத்து அப்படி ஒரு கருத்து சொன்னேன்னா இது அகில இந்திய தலைமைக்கு எதிரானது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். அது மாதிரி யாரும் பேச வேண்டாம் வேண்டுகோள் வச்சிருக்கோம், கண்டிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பவரை தூக்கி டெல்லியில கொடுத்தாங்க, அதனால தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்படிலாம் கிடையாதுங்க. எங்க அது வந்து தலை இல்லாத முண்டை மாதிரி கிடையாது, பாஜக மாதிரி ஜி ஜி ஜின்னு சொல்லிக்கணும். இது வந்து ஒரு ஜனநாயக கட்சி. எங்க கட்சி வந்து ஜனநாயகத்துக்கு உட்படுது. எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன? எங்க இளைய தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை பேசினா நாடாளுமன்றத்துக்கு பிரதமரே வரமாட்டேன்றாரு. அவருடைய தியாகங்கள் என்ன? அதனால காங்கிரஸ் பெரியக்கத்தை அப்படி ஒப்பிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு நீங்க வழிகாட்டுங்கன்றோம். எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய பார்வையை நாங்க சொல்லிட்டோம். இதுக்கு போயிட்டு எல்லா உரிமையும் கொடுத்துட்டாங்கன்னா அமித்ஷா, நரேந்திர மோடி அவர்கள் டிசைட் பண்ணாமையா இவர் இங்க வந்து தலைவராக இருந்தார் இவ்வளவு நாள்? யார் போட்டு தவிர சொல்லுங்க. யாராவது மடத்தில் இருந்து போட்டாங்களா? கர்நாடகா மடத்தில் இருந்து மடாதிபதிகள் நியமிச்சாங்களா? அவங்க அகில இந்திய தலைமை தான் நியமிச்சது. அப்ப அகில இந்திய தலைமை தானே தேசிய கட்சியாற்றுறது, மாநில கட்சிகளை இயக்குகிறது. அவங்க வழிகாட்டுதல் தான் நடக்க முடியும். அந்த குறைந்தபட்ச பொது அறிவு கூட முடியாது சார். இப்ப நீங்க எத்தனையோ தடவை இதை சொல்லிட்டீங்க, ஆனாலும் அதை திரும்ப பேசுறாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா செல்வ பெருந்தகையவர் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது, கட்சிக்காரங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது ஒரு தலைவராக இருக்கு. காங்கிரஸ் பேரியக்கம் ஜனநாயகத்திற்கு முதன்மையான கட்சி. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை. நான் கருத்தை சொல்றதான்றது தேவையில்லாதையும் பேசக்கூடாது. பேச்சுரிமை இருக்குன்றது தகாததை பேசக்கூடாது. நடக்கலாம், கை வீசி நடக்கலாம். மகாத்மா காந்தி சொன்னது, உனக்கு கை வீசி நடக்கிற உரிமை இருக்கு. கை வீசும் போது பிறர் மூக்கை தொட்டு நடக்கக்கூடாது. அதுதான் ஜனநாயகம். அதுல நம்முடைய லட்சுமண ரேகான்னு சொல்லுவாங்க, நம்ம வரைவு எல்லை கூடு எங்க அதோட நிக்கணும். என் லிமிட் எனக்கு தெரியும், என் உயரம் எனக்கு தெரியும். எல்லோரும் அதை புரிஞ்சுட்டா சரி. யாரோ ஒரு ஆசாமி பேசினார், நீங்க ஒரு மாவட்ட தலைவர், அவர் கூட்டணி பத்தி தீர்மானிக்க முடியுமா? சொல்லுங்க. எங்க மாவட்ட தலைவர், எங்க ஒரு மாவட்ட தலைவர் வந்திருக்காரு, அவர் தீர்மானிக்க முடியுமா கூட்டணியை? ஆசை வெளிப்படுத்தலாம், தப்பு கிடையாது. நீங்க எங்க சொல்லணும்? மீடியா முன்னாடியே சொல்லணும். ஒன்னு என்கிட்ட சொல்லலாம், மாநில தலைமை இருக்கு, இல்ல தேசிய தலைமை கிட்ட சொல்லலாம், மெயில் அனுப்பலாம். டெய்லி மீடியா முன்னாடி போயிட்டு ஒரு கருத்து சொன்னா மீடியாவா சீட் ஷேரிங் பண்ணி கொடுக்க போறாங்க? தொகுதியை ஒதுக்க போறது மீடியாவா, கூட்டணி கட்சிகளா? சொல்லுங்க. நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா? எங்களுக்கு ஒரு தொகுதி அதிகமா வாங்கி கொடுக்க முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? கருத்துக்களை சொல்லலாம். எந்த நேரத்துல எப்போ தன்னுடைய கருத்தை சொல்லணும் அப்ப சொல்லணும். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பாருமா, நான் திருப்பி சொல்றேன். எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு, அவர் மிகப்பெரிய இதயம் படைத்தவர். யாரையும் அவர் விட்டு கொடுக்கல. இன்னும் அரவணைச்சு தன்னுடைய குடும்பமா நடத்திட்டு போறாரு இந்த கூட்டணியை. இது வந்து சக்சஸ்ஃபுல் அலைன்ஸ், இந்தியா அலைன்ஸ் என்பது. எங்க அகில இந்திய தலைமை என்ன கேட்குதோ, என்ன வழிகாட்டுதோ நாங்க சொல்லுவோம். அதை கண்டிப்பா அவர் செய்து கொடுப்பார். அது எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அதை போய் நான் ஊடகத்தில் இப்போ எதுவுமே முடிவு பெறாது மட்டும் சொல்ல முடியாது. ஓகே, தமிழ்நாட்டில் இந்தியா அலைன்ஸ் விசஸ் இந்தியா அலைன்ஸ் போட்டியா இல்ல தமிழ்நாடு விசஸ் இந்தியா அலைன்ஸ் போட்டியா சார்? ஏன்னா சிஎம் வந்து ஒவ்வொரு முறையுமே சொல்லும்போது வந்து தமிழ்நாடு விசஸ் இந்தியா அலைன்ஸ் தான் சொல்றாங்க. அப்போ திமுக வந்து இந்தியா புரியல இல்ல சார், சிஎம் பேசும்போது தமிழ்நாடு விசஸ் இந்தியா அலைன்ஸ்க்கு தான் போட்டி அப்படி சொல்லி சொல்றாரு. பட் திமுக வந்து இந்தியா அலைன்ஸ்ல தான் இருக்குது. ஏன் அதை சிஎம் சொல்ல மாட்டாங்க? அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கிறார். இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைமை யாரு? மாண்பு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தான், அண்ணன் தளபதி தான். ரொம்ப தெளிவாயிடுங்க. இந்திய அளவில் கூட்டணிக்கு தலைமை வகித்த யாரு? சேர்பர்சன் எங்க அம்மையார் சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்கள். சரிங்களா? அதனால வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவர் இந்தியா கூட்டணிக்கு அவர் தான். அதுல எந்த ஒரு தேர்தல், பல தேர்தலை சந்திச்சிருக்கோம். எல்லா தேர்தலும் வெற்றி தேர்தல். ஆகையால தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்காத, தமிழ்நாட்டு நலனையும் அக்கறை இல்லாத பாஜக, அக்கறை இல்லைன்னா கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் திறம்பட செயல்படுகிறார், அது வேற. ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நிதி 3450 கோடி ரூபாய் சமக்ரா சிக்ஷா அபியான் நிதி, 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி இப்ப ஜி ராம் ஜின்னு சொல்றாரு, அதுல வந்து 2000 கோடி கொடுக்கணும். எங்களுடைய உரிமைகள், தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போதும் பட்ஜெட்ல ஒரு முறையும் சும்மாவது ஒரு ஐவாசிங்காவது எதனா அறிவிப்பு செய்வாங்க. இப்ப தேர்தல் நடக்குத, ஏன் ஒரு அறிவிப்பு வரல?
ஏன் ஒரு சிங்கிள் பைசா ஒதுக்கலைன்னா காரணம்னா தமிழ்நாட்டில் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ தோல்வி. பிஜேபியோட ஒரே குறிக்கோள் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும், அதிமுகவை விழுங்க வேண்டும். அதிமுகவை விழுங்கி அந்த கட்சியை 2 3 உடைத்து மகாராஷ்டிராவில் செய்தது போல் அங்க ஒரு குடும்பத்தில் சரத் பவார், அஜித் பவார் எடுத்துட்டாங்க. சிவசேனா ஷிண்டேவை எடுத்துட்டாங்க. பீகார்ல முடிச்சிட்டாங்க. எல்லா மாநிலத்திலும் முடிச்சிட்டாங்க. கடைசியா இப்ப இங்க வந்து பாமகவை 2 ஆக்கிட்டாங்க, அதிமுகவை 3 ஆக்கிட்டாங்க. இப்ப இருக்கிற அதிமுகவை சுவாகா பண்ணணும், ஆக்டோபஸ் மாதிரி. அவங்க திட்டமே அதிமுகவை கையில் எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த கட்சியுடைய தலைமை விட்டு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சாசனத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு பிறகு அதிமுகவும் பாஜக இப்ப மட்டும் என்ன அதிமுக அங்க இருக்கு, பாஜகவுடைய கிளை கழகமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பாஜகவுடைய கிளை கழகம். அவர்கள் சொல்றது மீறி ஒன்றையும் செய்ய முடியாது. அம்மையார் ஜெயலலிதா இருந்தா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அதிமுக தலைமையில் கூட்டணினா மோடி அதிமுக கூட்டணி சொல்லிட்டு தமிழ்நாடு விட்டு அவர் போயிட முடியுமான்னு கேட்கிறேன். அவர் பிரதமர் ஆகட்டும், யாரா இருக்கட்டும், நீ யார் இதை சொல்றதுக்குன்னு கேட்பாங்க. ஆனா ஒரே மேடையில அதிமுக தலைமையில் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறார். அவர் என்ன சொல்றாரு, என்டிஏ கூட்டணின்றார். அமித்ஷா என்ன சொல்றாரு, நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம். அப்படின்னா யாருல டிசைடிங் ஃபேக்டர்? இப்ப நான் சொல்றேன் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் சொல்றேன். அதே மாதிரி நரேந்திர மோடி அமித்ஷாவோ என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல முடியுமா? இவங்க கேட்க முடியுமா? யாராவது எழுந்து மோடி அவர்களை நீங்க சொல்வது தவறு, தமிழ்நாட்டில் நான் தான் தலைவர் அந்த கூட்டணி ஏன் சொல்லல அவரு? சரி, அங்க சொன்னா பரவாயில்ல. பத்திரிகையாளர் சந்திச்சு பிரதமர் மோடி தவறா சொல்லிட்டார், இல்ல சொல்ல மறந்துட்டார், ஞாபக மருதி கொஞ்சம் அதிகம் இருக்கு, நான் சொல்றேன்னு சொல்லணும்ல. அடங்கி ஒடுங்கி பதுங்கி இருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு தெரியும் அதிமுக பாஜகவுடைய உள்கட்சியாக இருக்கு. கிளைக்கழகமா இருந்து உள்ள போக புதுமேடையிலே வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி கூட ஆளல, ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு தான் இருக்கு. மைக் அவர் எம்பி பேர் சொல்லி புதுமேடையில வந்து நாங்க ஏற்கனவே இதுக்கு கண்டிச்சிட்டோம். மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு எல்லா பூத் கமிட்டியும் நிறைவா போட்டு வச்சிருக்கோம், அப்லோடிங் ஆயிட்டு இருக்கு. 2,50,000 பேர் கிராம கமிட்டி வில்லேஜ் வாரியர்னு போட்டிருக்கோம். கிராம கமிட்டி தலைவர்களை இன்னைக்கு சிறப்பான முறையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இயங்கிக் கொண்டிருக்குன்னு அகில இந்திய காங்கிரஸ் தலைமையால் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. ஆகையால் அதை பத்தி யாரும் பேசுவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. தேர்தலில் பாருங்க, காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு வலிமையான இயக்கமாக கூட்டணி வைத்ததால எங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சுன்னு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. அவரும் தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காரு. அவருடைய அப்ப இருங்க, இவ்வளவு காலமா வந்து அன்னை இந்திரா காந்தி கூட்டணி வைத்தது, தலைவர் ராஜீவ்காந்தி கூட்டணி வைத்தது, அன்னை சோனியா காந்தி கூட்டணி வைத்தது, எங்க தலைவர் ராகுல் காந்தி கூட்டணி வைத்தது, கடந்த தேர்தல் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கலந்து யோசித்து அன்னை சோனியா காந்தி தலைவர் ராகுல் காந்தி எல்லாம் சேர்ந்து கூட தவறுன்னு சொல்றாங்களா? தவறுன்னு சொல்றாங்களா? அதை அகில இந்திய தலைமை பார்த்துக் கொள்ளும். ரைட். பாதகம் வராதபடி சசிகலா ஓபிஎஸ் செயல்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க டிடிவி. ஆனா அவங்களோட கட்சி நிர்வாகி வந்து சசிகலா மீட் பண்ணதுக்காக அவங்களோட கட்சி பொறுப்புல இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிருக்காங்க. அதுதான் அதிமுக, அதுதான் டிடிவி. நீங்க அவரை தான் கேட்கணும். பாமக வந்து திமுக கூட்டணியில் வந்தா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறணும் அப்படின்னு அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அது மாண்பு முதலமைச்சர் அவர் தான் முடிவு பண்ணணும். எங்களுக்கு அதுல கருத்து இல்ல. அவங்க உட்கட்சிக்குள்ளேயே நாங்க எதுவும் திருமாவளவன் வந்து ஒரு ஸ்டாண்ட சொல்லிட்டாரு. என்னன்னா ராமதாஸ் உள்ள வந்தா நாங்க வெளியேறிடுவோம் அவரோட வெளிப்படையா சொல்லிட்டாரு. இப்ப நீங்க உங்க சைட்ல இருந்து ஒரு ஸ்டாண்ட சொல்லவே மாட்டீங்க. எங்க ஸ்டாண்ட் ஏங்க பிற கட்சியில போய் எங்க ஸ்டாண்ட் என்ன சொல்ல முடியும்? இப்ப எவ்வளவு நேரம் எங்க கட்சியை பத்தி கேட்டீங்க, என்னோட ஸ்டாண்ட சொன்னேன். பிற கட்சியில பாமகவை பத்தி நான் என்ன பேச முடியும், விடுதலை சிறுத்தை பத்தி நான் என்ன பேச முடியும்? இல்ல எங்க ஸ்டாண்ட் வந்து மாண்பு முதலமைச்சர் இந்த கூட்டணியோட தலைவர் நரேந்திர மோடி மாதிரி இது என்டிஏ கூட்டணி அப்படின்லாம் சொல்ல, நரேந்திர மோடி தலைமையில் கூட்டணி சொல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் தான் இந்த கூட்டணிக்கு தலைவர், அவர் முடிவெடுப்பார். கடைசி வாரத்தில் இப்பொழுது நாங்க ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர்கிட்ட ஒரு நாள்ல சொல்றோம்.
சார் இந்த தேர்தலில் 100% திமுகவோட தான் நீங்க காங்கிரஸ் கட்சி தேர்தல் சந்திக்க கூடாது உறுதியா சொல்லியிருக்காங்க. அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு உங்களுக்கு? திமுகவோட தானே பயணிக்கிறோம், திமுகவோட தானே இருக்கும். அதானே எங்க அகில இந்திய தலைமை பேசிட்டு இருக்கு. ஒரு தேர்தல் 2 தேர்தல் பல தேர்தல் வெற்றி கூட்டணி இது. எல்லோருக்கும் ஒரு நப்பாசை இருக்கு. மோடிக்கு, நரேந்திர மோடி அவர்களுக்கு, அமித்ஷாக்கு, அவரால் நியமிக்கப்பட்ட தரகர்களுக்கு ஒரு நப்பாசை என்னன்னா, எப்படியாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து எடுத்துட்டு வெளியே கொண்டாந்துடலாமா, அந்த சதவீதத்தை குறைக்கலாமா, இதுல குளிர் காயலாமான்னு இதையும் எங்க அகில இந்திய தலைமை பார்த்துட்டு இருக்கு, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக எந்த முடிவும் நாங்களும் எடுக்க மாட்டோம், எங்க தலைமையும் எடுக்காது. நன்றி, வணக்கம்.